எளிமையான பயணம், எளிமையான சந்திப்பு, மக்களோட மக்களா உரையாடணும்னு சொன்னாலுமே நமக்கு நாம ஏற்பாடெல்லாம் ஹைடெக்கா இருக்குதுன்னு பேச்சு கிளம்ப கட்சியை பலப்படுத்துற வேலையும் நடக்குதுங்களாம். பேசிக்கிட்டாங்க. கட்சியில அதிருப்தியா இருக்கிற உடன்பிறப்புகளை மறுபடியும் கட்சியில ஆக்டிவா செயல்பட வைக்க ஐபிஎன் தலைமையில ஒரு டீம் பேச்சுவார்த்தையில இறங்கி இருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. தென்காசியில கருப்பசாமி பாண்டியன், குறும்பூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க 2 பேரும் தளபதியை சந்திக்க போறாங்க அப்படின்னு பரபரப்பு கிளம்ப, நாமளா யாரையும் தேடி போய் கூப்பிட வேணாம் அப்படின்னு தளபதியே சொல்லிட்டாராம. பேசிக்கிட்டாங்க. பயணம் போற இடத்துல எல்லாம் மாவட்ட செயலாளரை தவிர வேற யாரும் தளபதி பக்கமே போகக்கூடாது அப்படின்னு கட்சிக்காரங்களுக்கு ஸ்ட்ரிக்டா உத்தரவு போயிருக்குதான். அந்த வேலையை செல்வ கணபதியை சிறப்பா செய்யறாராம் சொல்லிக்கிறாங்க. ஐயா, எந்த இடத்துக்கு போனாலும் மீடியா கவரேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்பாட்டுக்கு ஒரு டீம் போய் முன்னேற்பாடெல்லாம் செய்யறாங்களா. மற்ற வேலைகளை டெக்னிக்கல் டீம் பார்த்துக்கிட்டுதாங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. எந்த போட்டாவிலையும் கரவேட்டிக்காரங்களுடைய படம் வந்துடக்கூடாது, கட்சி மீட்டிங் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கிறதுனால 30-40 வண்டிகள் கூடவே போனாலுமே தளபதி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா கட்சிக்காரங்கெல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்களாம். பேசிக்கிட்டாங்க. கன்னடியன் கால்வாய் திட்டம், தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டம், ஸ்ரீவைகுண்டம் மணல் கொள்ள, மீனவர் கைதுன்னு உள்ளூர் பிரச்சனையை பத்தி ஸ்டாலின் பேசவே இல்லையா. பேசிக்கிறாங்க. மரத்தடியில சந்திப்பு, வயக்காட்டுல குறை கேட்பு, தீப்பெட்டி, பட்டாசு, விசைத்தறி, உப்பளம்னு பயணம் சுத்தி வந்தாலும் போற எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியே பேசுறாரே, ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேணாமா அப்படின்னு முணுமுணுப்பாமா. ஐயா, புது சட்டை, டி ஷர்ட்னு ஒபாமா மோடி ரேஞ்சுக்கு ஹைடெக்கா பயணம் இருந்தாலும் ஆளுங்கட்சியை குறை சொல்லி அடுத்த ஆட்சிக்கு ஓட்டு கேட்கும் போது தேர்தல் பிரச்சாரம் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு பேச்சா இருக்கான். சொல்லிக்கிட்டுதாங்க ஐயா.